வணக்கம். நம்ம இந்த வருடம் உலக பாலியல் நல தினம் செப்டம்பர் 14 கொண்டாடுறாங்க. அதனுடைய தீம் என்ன? உலகம் முழுவதும் தீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் கன்சர்ன்ட் இருந்தது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த வருடம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 8 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு முறையும் நம்ம பேசுகிறோம். உலக பாலியல் நல தினம் மற்றும் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி மிகப்பெரிய கண்காட்சி இருக்குது. இந்த கண்காட்சி செப்டம்பர் 4 முதல் செப்டம்பர் 4, 5, 6, 7, 8 தினங்களில் சென்னை வடபழனியில் டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் 100 அடி சாலை மேலே இருக்குது. இந்த கண்காட்சியில் பல முக்கியமான விஷயங்கள் ஸ்டெம் செல் பற்றி நமக்கு இந்த ஸ்டெம் செல் என்பது ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்டது. பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடியது. ஆண்மை குறைவு, குழந்தையின்மையில் மிகப்பெரிய அதே மாதிரி முட்டு தேய்மானம், இப்படி பல விஷயங்கள். கேன்சருக்கு பயன்படுகிறது, பக்கவாதம் போன்ற நோய்கள், மூளையில் வரக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்குக்கு இப்போ பயன்படுத்துகிறாங்க. கண்ணில் வரக்கூடிய பார்வை பிரச்சனைகளுக்கு, பார்வை நரம்பு கோளாறுகளுக்கு, இப்படி எண்ணற்ற நோய்களுக்கு இது பயன்படுது. சர்க்கரை நோயை அதனுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கும் இது மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுகிறது. இந்த கண்காட்சி நடக்கிறதுக்கு ஸோ இந்த வருடம் தீம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் டேயில். அதை ஒட்டி நம்ம பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன வேணும்னு பேசிகிட்ருக்கோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேருமே உங்களுடைய சிறந்த தருணங்கள்னு சில விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. செக்ஸ் நீங்கள் 2 பேரும் பண்ணது, உங்கள் உறவுகளில் ரொம்ப அற்புதமான நேரங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பார்ட்னருக்கு அது சீரியஸாக கூட இருக்காது. அவங்களுக்கு சீரியஸாக அற்புதமான தருணங்கள்னு செரிஷ் பண்ணுறது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சாதாரணமாக இருக்கலாம். அந்த ஸ்டோரியை 2 பேரும் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. எந்தெந்த தருணங்களை நீங்கள் கொண்டாடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை நீங்கள் பேசுகிறது ஒரு புரிதலை உங்கள் பார்ட்னருக்கு உருவாக்கும். அவங்க பேசுகிறது உங்களுக்கு ஒரு புரிதல். எப்படி இருந்தால் பார்ட்னருக்கு பிடிக்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. அதே போல் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்ட்னராக 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்து எதெல்லாம் முயற்சி பண்ணலை, அதெல்லாம் இப்போ முயற்சி பண்ணி பார்க்கலாம். 550 பொசிஷனில் செக்ஸ் பண்ணலான்றோம். வேறு இடங்களை மாற்றுங்க. ஒரே இடத்துல செக்ஸ் பண்ணாதீங்க. பெட்ரூமில் பெட்டு மேலேயே பண்ண வேண்டியதில்லை. ஷவரு கீழே பண்ணலாம், ஹாலில் பண்ணலாம், கிச்சனில் பண்ணலாம். வெரைட்டியாக செக்ஸில் வேறு விதமாக வேறு முறைகளில் இதை பண்ண முடியும். இதெல்லாம் நாம் கொண்டு வர முடியும். பாலியல் விஷயங்களில் இதெல்லாம் கொண்டு வர முடியும். இதை பற்றி 2 பேரும் பேசுங்க. அடுத்து 2 பேரும் செக்ஸ் விஷயங்களை எப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பைஸியாக கொண்டு போகலாம், அற்புதமாக மாற்ற முடியும். நிறைய இந்த நிகழ்ச்சிகளில் சொல்கிறோம், டிவிகளில் பேசும்போது சொல்கிறோம், நிறைய ஆர்டிக்கல் வருது. அதெல்லாம் ஏதாவது புதிய இப்போது சமையல் குறிப்புகள் புதுசாக சொல்லும்போது அதை செஞ்சு பார்க்குறோம். நல்லா இருந்தால் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதுபோல் செக்ஸ் பற்றிய பல்வேறு குறிப்புகள், பல்வேறு விஷயங்கள் வருது, புத்தகங்களில் வருது, இந்த நிகழ்ச்சிகளில் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அவற்றை பயன்படுத்தி செக்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அற்புதமான விஷயமாக நம்மளால் கொண்டு போக முடியும். இல்லைன்னா அது ஒரு டல்லாக பல் தேய்க்கிற மாதிரி ருட்டீன் விஷயமாக மாறிடும். ஸோ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பாலியல் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வருடம் உலக பாலியல் நல தினம் செப்டம்பர் 4, 5, 6, 7, 8 இந்த தேதிகள் 5 நாட்களில் கண்காட்சி நடக்குது. அனைவரும் வருக. ஸ்டெம் செல் பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு
கிடைக்கும். நன்றி.